நேரங்களில் ஆண்டவுடைய சில ஆண்டவர் செய்த அதிசயங்களை முன்பாக சொல்லி தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டோடைய வார்த்தையை கேட்க நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகமாகும். ஆமென். ஆமாம், யாரும் தூங்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். தாயின் தாலாட்டு போல இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிதானா? பாருங்க, ஒரு அந்நிய ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு குடும்பம், ஒரு வாலிப பெண், அழகான ஒரு பெண், அதை பின்னாடி கையை கட்டி தான் வச்சுருந்தாங்களாம். ஏன்னா கையை அவுத்து விட்டா அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அலங்கோலமாக ஓடுவாங்க. அதனால கையை கட்டியே வச்சுருந்தாங்களாம். அப்போது ஒரு கர்த்தருடைய தாசன் வந்து இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு 21 நாள் உபவாசம் போட்டு அந்த பொண்ணுக்காக என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்களாம். அது வந்து அவங்க ஜெபத்தை வந்து 5-6 செக்ஷனாக பிரித்து, காலையில் 5லேருந்து 7, அப்புறம் 9லேருந்து 11, அப்படி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. சந்தோஷமான செய்தி, சபையார் எல்லாரும் கூட கூடி வந்தாங்களாம். எது? ஆமாம், 16 நாள் ஜெபம் பண்ணாங்களாம். இப்படி தொடர்ந்து ஒரு ரியாக்ஷன் கூட என்ன பண்ணியா இல்லையா. ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே ஆல்ரெடி நான் உபவாசம் இருந்திருக்கேன், இந்த உபவாசமும் வெளி ஊழியங்கள் வேற, என்னால் என்ன பண்ணல ஆண்டவரே, முடியலைன்னு சொல்லி அந்த சேரை பிடிச்சி நைட்டு 1 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் காலைல 4:30 மணிக்கு வரணுமா, மறுபடியும் ஜெபம் பண்ணி ஆரம்பிப்பாராம். சார் எல்லாம் பார்க்குறீங்களா, இப்படியும் மனுஷங்க வாழ்ந்துக்கிறாங்களா பூமியில் அப்படின்னு இல்லை. அதை பார்க்கும் பொழுது சத்தியமாக நான் சொல்கிறேன், இப்படி எனக்கு தோணுச்சு. நான் எப்போவுமே கொஞ்சம் யதார்த்தமாக உண்மையை பேச விரும்புகிறேன். பாஸ்டர்கிட்டையும் எஸ்ராகிட்டையும் சொல்லிடலாம் நினச்சேன், தயவு செஞ்சு என்ன பலிப்படத்தில் ஏற்றாதீங்க அப்படின்னு, என்ன ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு பல நேரங்களில் தோணிருக்கு. அது சில நேரங்களில் எஸ்ராகிட்ட சொல்லியிருக்கேன், இப்போதைக்கு என்ன பலிப்படத்தில் ஏற்றாதீங்க, ஏன்னா இன்னும் நான் 4 மாறணும், இன்னும் நான் நிறையா ஜெபிக்கணும். இன்னொரு பக்கம் சரி, என் மூலமாக கர்த்தர் யாருக்காவது பேச விருப்பம் இருந்தால் அதுக்கு நானே தடையாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில நேரங்களில் அறகுறையாக சம்மதிச்சு தான் இங்கே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் என்னை ஒரு குற்றவாளி மாதிரியே பார்த்துடாதீங்க, நான் மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிற வரேன். இந்த நாட்களில் ஊழியங்கள்லாம் ரொம்ப எப்படி போயிடுச்சுன்னா வேதனையாக இருக்குது பார்க்கும் பொழுது. பிரசங்கங்கள், ஆராதனைகள்லாம் சினிமா மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், 16வது நாள் காலையில் 10 மணி செக்ஷனில் ஆண்டவர் வந்து ஒரு சகோதரி மூலமாக தீர்க்க தரிசனமாக பேசுகிறாராம், மகனே நீ வந்து உன் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்ட்டு. என்னது, உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, அந்த குடும்பத்தை வசனத்துக்கு கீழ்ப்படிய சொல்லிடுன்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம். இவர் சொன்னாராம் ஆண்டவர்கிட்ட, ஏன்யா இதை ஃபஸ்ட்டு நாளே சொல்லியிருந்தீனா. உடனே அவர் வசனத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க வச்சு வசனத்தின்படி வாழணும், ஞானஸ்தானம்லாம் எதுவுமே அவங்க நோன்னு சொல்லியான். மகளுக்கு சுகமான போதுன்னு எல்லாம் அர்ப்பணிச்சு ஞானஸ்தானம் எடுத்துட்டு இப்போ 17வது நாள் காலையில் அந்த குடும்பத்தை பார்த்தா இவருக்கு பயம் வந்துச்சான். இப்போ எப்படி இருப்பாங்க அவங்க, நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சோம், இன்னும் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லையான்ற மாதிரி ஒரு கோபம் இருக்கும்ல. இந்த மனுஷனும் போயிட்டாரான். மறுநாள் காலையில் 4:30 மணிக்கு குளிச்சுட்டு ஜபத்துக்கு வரலான்னு பார்த்தா சபையில் இருந்த அந்த குடும்பத்தை 2 காணுமா, அந்த பொண்ணையும் அந்த அம்மாவையும் காணுமா. மனுஷனுக்கு அவர் சொல்கிறாரு, என் ஈரக்குழி எல்லாம் நடுங்கி போச்சுன்றார் அவர் சாட்சி சொல்லும் பொழுது. அப்புறம் போய் பார்த்தா அந்த பொண்ணு பல்லு வளர்க்கின்னு இருந்துச்சான். அது வளர்க்கனா எனக்கு என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. நாங்களே வளர்க்கிட்டு வந்துமோ கவனி. அவர் பார்த்துட்டு அவர் சொல்கிறார், என் விசுவாசம் ஏமா கட்ட அவுத்து விட்டேன்னாரா அவர். என்னது சொல்லிச்சான், ஐயா 3 வருஷம் கழிச்சு என் பொண்ணு என் அம்மான்னு கூப்பிட்டுச்சியா, அந்த வார்த்தைக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் என்ன பண்ணிட்டேன், கட்ட அவுத்துட்டேன் சொல்லிச்சு. ஐயா அப்போ வந்துடுவார் ஜெபத்துக்கு, நம்ம ஆயத்தமாகணும் சொல்லி. அல்லேலூயா. அப்போ என்ன நான் சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவர் அது போல் நம்பினா இயேசுப்பா கைவிட மாட்டார். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால நமக்கு இந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட எப்படி காரியத்தை இது அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் 16வது நாள் உபவாசம் போட்டேன், என்னை பார்த்து நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க, தியாகின்னு தானே சொல்லுவீங்க, ஆண்டவர் லூசு பயலன்றார். ஏன்ச்சு. அப்போ எனக்கு நிறைய கேள்விகள் இதில் எழும்புச்சு. அதான் உங்கள்கிட்ட மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு அப்படி ஜெபிக்கிற ஊழியக்காரங்க இன்னைக்கு ரொம்ப, நான் என்ன வச்சு சொல்கிறேன், மற்ற யாரையும் நான் சொல்ல விரும்பலை, அவருடைய அந்தரங்க காரியங்கள் குறித்து எனக்கு தெரியாது.
நான் உங்களுக்கு எனக்கும் சவாலா வைக்கிறேன். இப்படி ஜெபிக்கிற ஆட்கள் ஊழியக்காரங்கன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க என்ன ஊழியக்காரன் ஒத்துக்கிறீங்களா? சந்தேகம் வரும். கண்டிப்பா நான்லாம் ஊழியக்காரன் சொல்றதுக்கு என்ன இல்லை, சொன்னுமே தகுதி இல்லை. மேடையில் நின்று இன்னைக்கு பிரசங்கம் பண்றோம், ஆறாம் நடத்துறோம் மட்டும்தான் ஊழியமா? அதுவும் எதிர்ப்பே இல்லாத இடத்துல பிரசங்கம் பண்ணி அதை வேற என்னன்னு சொல்லிக்கிறது, வேற என்னன்னு சொல்லிக்கிறது? கர்த்தருக்கு ஊழியம் செய்யும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். நான் இப்போ போன வாரம் போயிருந்தேன், 4-5 ஊழியக்காரங்க வந்தாங்க. நான் என்ன இது வரைக்கும் ஒரு ஊழியக்காரங்க வீட்டில் கூப்பிட்டதில்லை, கூப்பிட்டு உட்கார வச்சதும் இல்லை. ஆனா உங்களை எல்லாரும் நான் எப்படி தான் பார்க்குறேன், உங்கள் எல்லாரையுமே நான் ஊழியக்காரனா தான் பார்க்குறேன். ஏன்னா பைபிள் அடிப்படையில் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் ஊழியக்காரன்றார். இதுல இப்ப சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இப்போவாது நம்பிக்கை வருதா இல்லையா? சபையில நீங்கெல்லாம் ஊழியக்காரங்க. அல்லேலூயா. நானும் ஊழியக்காரன் சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. சரிதானா? நீங்க பல நேரங்கள்ல என் காதுல விழுற ஜேம்ஸ் வழிபடத்துல தன்னைத்தானே ரொம்ப மட்டுப்படுத்தி சொல்லிக்கிறான் அப்படின்னு என் மேல இருக்கிற அன்புல ஒரு சிலர் என்கிட்ட சொல்றாங்க. உங்களை நீங்களே மட்டுப்படுத்தல. நான் மட்டுப்படுத்தலையா, உண்மையை சொல்றேன். அல்லேலூயா. நான் உண்மையை சொல்றேன். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, சில நேரங்கள்ல நம்ம குறித்து ஆராய ஒண்ணு நடக்கும், எனக்கே தெரியாம நான் தேவனை போல மாறிடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு தன்னை ஊழியக்காரங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா பிசாசு சொல்லிச்சு பவுலையும் சீலாவையும் பார்த்து, இவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க. யாரு சொல்லிச்சு? ஆமா, பவுல் சொல்றாரு, எனக்கு தெரியும், நீ மூடின்னு போ மரியாதையா. இதெல்லாம் ஊழியக்காரங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம எந்த நிலையில இருக்கணும் கேளுங்க பார்ப்போம். கிருபையா சபையில ஊழியம் செய்யறோம், ரொம்ப சந்தோஷம். 22 வருஷமா சபையில இருக்கிற காலரை தூக்கலாமா? ஆண்டவர் சொன்னா 22 வருஷமா நிலத்தை கெடுக்கிறியான்னு பாருங்கிறார். எத்தனை? நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படி ஆரம்பிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்மளை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போயிடுவார். ப்ளீஸ் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் அதுக்கு உங்களாக கேட்குறேன். அதனால நான் வீட்டில் போயிட்டு தனியாக என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு என்னென்னமோ சொல்கிறேன், என்ன பண்ணுறாதீங்க. எப்போவுமே எனக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நிறைய ஆசை இருந்துச்சு, அதெல்லாம் நிறைய நிறைவேறலை அப்படிங்கிற ஒரு பதில் வந்துச்சு. அது ஏன் இன்னும் நிறைவேறலைன்னா, அந்த அளவு நான் ஆண்டவர் கரத்தில் இன்னும் அர்ப்பணிக்கலைன்ற ஒரு பெரிய பதிலும் எனக்கு வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ரெண்டாவது, ஒரு சகோதரி எழும்பி தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம். என்னன்னு இன்னைக்கு அப்படி எழும்பி தீர்க்க தரிசனம் சில தீர்க்க தரிசனம் சொல்ல விட்டாலுமே என்ன ஆயிரும்? கர்த்தருடைய ஆவியில நிரம்பி துல்லியமா இது நடக்கும், இது நடக்க போகுது. ஒரு நாட்கள்ல எத்தனை தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்தோம் இல்லகா? எத்தனை தீர்க்க தரிசனங்கள் பார்த்தோம், எத்தனை தீர்க்க தரிசனங்கள் இருந்தாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சு? நான் சொல்றது எத்தனை பேர் புரியுதா இல்லையா? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய வார்த்தையை துல்லியமா சொல்ற தீர்க்க தரிசிகள் இன்னைக்கு இருக்காங்களா? காரணம் அப்படி யாராவது பிரசங்கமே தீர்க்க தரிசனம்ன்றீங்களா? பைபிளே தீர்க்க தரிசனம். இப்ப தீர்க்க தரிசனம் ஆவி பெறணும், தீர்க்க தரிசனம் வரத்தை பெறணும், கர்த்தருக்காக அதை பயன்படுத்தணும். அந்நிய பாஷை பேசுறோம், வியாக்கியானம் எத்தனை பேர் பேசுறோம்? அந்த வியாக்கியானன்ற வரத்தையே நம்ம ஓரம் கட்டிட்டோம் பைபிள்ல இருந்து. இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்குது. ஆமா தானே? ஆமான்னு சொல்றவங்களாம் உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? இப்போ நான் நினைக்கிறேன் நம்ம வேற மாதிரி ட்ராக்ல போயின்னு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, நமக்கு அப்படி செய்வாராக, இப்படி செய்வாராகன்னு நம்ம என்னைக்குதான் பிரச்சனை இல்லாம உட்காந்தோம் இங்க? கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவாராக, எனக்கு நல்ல வேலையை தருவாராக, என்னைக்கு வயிற்று வலி இல்லாம வேலை இல்லாம நம்ம சந்தோஷமா உட்காந்துக்கிறோம். தேவைக்கான பிரசங்கங்கள் வர வர கர்த்தர் நமக்கு பேசுகிறாரு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் ஆவின் வரங்களை நிரம்பி கர்த்தரை இந்த உலகத்துல வெளிப்படுத்துகிறோம். நம்ம வாழணும். இதெல்லாம் என்ன திட்டுறீங்களோ, என்னடா ஏதோ ஒண்ணு பேசுறானேன்னு. சரி, நான் சொல்றது உண்மை அப்படின்றவங்க மாட்டோம், உங்க வலதுகை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். நான் ஓட்டு என்றேன் இப்போ. பார்த்தீங்களா? நீங்களாம் உண்மையை ஒத்துக்கிறீங்க பாருங்க. ஒரு சிலர் தான்
சிலருக்கு நான் என்ன சொல்றேனே புரியல, அதனால அவங்க என்ன பண்ணல, இன்னும் கை தூக்கல. கரெக்டா? குற்றப்படுத்தல. நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, ஆதி நிலை எகுவோமே பாழான மண்மேடுகள் யாவும் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை தீரும். ஆஹா, ஆதி நிலை ஏகிட்டோம்னா சிறைகள் வாழ்வு மறையும் சீர் வாழ்வு மலரும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சியோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. இப்ப நான் செய்திக்குள்ள வரேன். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு பக்தி. அல்லேலூயா. பக்தி அல்லது தேவ பக்தி. ஒரு 11:25க்கு நீங்க எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். ஓகேயா? நானே உங்களுக்கு கடிகாரத்தை பார்க்க அனுமதி கொடுக்குறேன். ஒரு சாட்சியை சாட்சின்னு சொல்ல மாட்டேன், என் வாழ்க்கைய அசைச்ச ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எத்தனை மணிக்கு நீங்க எனக்கு சொல்லணும்? கர்த்தர் அதை சீக்கிரமாக நடத்த செய்வாராக. அல்லேலூயா. பாருங்க, ஏன்னா நான் எங்க ஆரம்பிச்சு எங்க போறேன்னு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், ஆவியானவர் நடத்துகிறார். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. சோத்திரம், என்ன நியாய தீர்ப்புல கொண்டு போய் நிறுத்தி வைக்க போலியே. படிக்கலாமா? ஓசியா 6வது அதிகாரம் படிக்கலாம். ஓசியா 6வது அதிகாரம். ஓசியா 6வது அதிகாரம். அதோடைய சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நான்காவது வசனம். நம்ம அந்த சகோதரி வாசிக்கும் போது நம்ம எல்லாம் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? ஓசியா 6, பழைய ஏற்பாட்டுல 1053வது பக்கம். எப்ராயிமே அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என நம்புகிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து எகிப்திலே அடிமையா இருந்த பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்து இதுவரைக்கும் மனுஷங்க பார்க்காத அற்புதம் அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், அந்த அற்புதம்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்ம பப்பரப்பான்னு சரண்டர் ஆண்டவர் என்ன ஆயிடுவோம். பெரிய அற்புதங்கள்லாம் பார்த்த அந்த ஜனங்கள் சொந்த கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணினார். செழிப்பா வாழ்ந்தாங்க. கட்டாத வீடு, நடாத, இப்படியெல்லாம் சொல்லி கர்த்தர் கொண்டு வந்து வார்த்தையை நிறைவேற்றி கர்த்தர் கொண்டு வந்தார். அங்கே தங்கினார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள், கீழ்ப்படிந்தார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள், கீழ்ப்படிந்தார்கள். இப்படியே அல்லேலூயா. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் கிருபையா பாதுகாத்து நன்மைகளை செய்து, அல்லேலூயா. போன வாரம் நான் இந்த அயன்டோம் இருக்குல்ல, என்னது இஸ்ரேல்ல இருக்குது பாருங்க, அயன்டோம். சும்மா டங்கு டங்குன்னு பறக்குது. எதிரியோட ஏவுகணை வரும்போது இது பறக்குது. அதுக்கு முன்னாடி அதோட உளவுத்துறை ஒன்று இருக்கு பாருங்க. இஸ்ரேல் அந்த உளவுத்துறை பேரு யாராவது சொல்லுவீங்களா? இந்தியாவுடைய உளவுத்துறை பேர் தெரியுமா? மொசாட். இந்தியாவுடைய உளவுத்துறை பேர் தெரியுமா? ரா. கரெக்டா? ரா, RAW. தெரியாதா? பாகிஸ்தானோட உளவுத்துறை பேர் தெரியுமா? தெரியாது. நம்ம ஊருக்கே தெரியாது, அவங்க ஊருக்கு எப்படி தெரிய போகுது பாருங்க. மொசாத். இப்ப எனக்கு தெரியல பாருங்க, எப்படி சமாளிச்சு வந்துட்டேன் பாருங்க. இப்ப மொசா அது ஒரு இடியமீன் நாட்கள்ல ஒரு இடியமீன் அந்த நாட்டுடைய பேர் உகாண்டாவுடைய அதிபர் சர்வாதிகாரி. இடியமீனுடைய நாட்கள்ல ஒரு ஃப்ளைட்டை கடத்திருக்கிறாங்க. அப்படியே கொண்டு போயிட்டாங்க அவங்களுடைய உகாண்டாக்கு. அது எப்படி சொல்றது, நீங்க அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல ஐயா சொல்லுவார், இஸ்ரேல் குட்டி நாடு, உலக நாடுக்கே அழுது. இன்னைக்கு ஜெகன் எடுக்கிறாருல, அதெல்லாம் ஐயா அன்னைக்கே எடுத்துட்டாரு. ஆமா, இந்த குட்டி நாடு அப்படி இப்படின்னு சொல்லும் போது எனக்கு கதை விடுறாரு நல்லா அப்படின்னு தோணும். அப்ப விவரம் இல்லாத வயசு, இவன் மட்டும் விவரமா இருக்கு. ஆனா கூட அப்புறம் என்னது, விவரம் இல்லாத வயசா, புரியாது, நல்லா விடுறாரா கதைன்னு. ஆனா இன்னைக்கு அங்க கேட்டதை இன்னைக்கு நான் இங்க நியூஸ் 7ல நான் வீட்டுல கேட்கிறேன். அதாவது எப்படி அது கொண்டு போய் வச்சிட்டானுங்க.
இவன் வந்து பணைய கைதியை வந்து வெளிநாட்டுங்கெல்லாம் விட்டாங்க. யூதர்களை மட்டும் பிடிச்சி வச்சுட்டாங்க 150 பேர்கிட்ட. அவங்க சொல்லிட்டான், உகாண்டால காலி பண்ணுவோம் நாங்கள் சொல்றதை நீ செய்யலன்னா அப்படின்னு. அது எப்படின்னா அவங்க 2-3 நாள் அப்படி பக்காவா பிளான் பண்ணி அந்த நாட்டுக்குள்ள பூந்து தூக்கின்னு வந்தா மறுநாள் தான் தெரியுது, ஏன்டா நாங்க கடத்தினதை நீங்க கடத்தி போயிட்டீங்களாடா. எப்படிப்பட்ட ஞானம்! கண்டுபிடிப்புகள்லாம் யார் தான்? கண்டுபிடிப்புகள் எல்லாம் யூதர்கள் தான். எல்லா ஃபேஸ்புக்கு, யூடியூப், நீங்க வாட்ஸ்அப், நீங்க இந்த மேக்கப் போடுறோம்ல, சினிமா, மியூசிக், கார்ட்டூன் எல்லாம் அவனுங்க தான். ஆனா அவனுங்க பசங்களை கார்ட்டூனை பார்க்கவே விட மாட்டானுங்களாம். பார்க்கவே விட மாட்டாங்களாம். வயிற்றுல குழந்தை இருக்கும்போது அவங்க இந்த நல்ல அந்த நிறைய பாட்டு கேட்கறது, நல்ல பிள்ளைகள் ஆரோக்கியமாக வயிற்றுல இருக்கும்போது அந்த யூத பெண்கள் அப்படி ஒரு தனித்துவமா இருக்கிறாங்க அவங்க இல்லையா? யாராவது ஒரு யூதனை நீங்க நேர்ல பார்த்துருக்கீங்க? ஐஓசியில ஒருத்தர் இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். அவரை பார்த்தா நம்மளோட மோசமா இருந்தாரு. எல்லாம் சொல்லுவாங்க யூதர்களை பார்த்தா அழகா இருப்பாங்கன்னு. இந்த அந்த ஸ்மித் அந்த ஒரு படம் எடுத்தாரு. சொல்லுங்க. இல்ல ஏதோ ஒரு டைரக்டர் பேர் சொன்னாங்க, பெரிய டைரக்டர். எனக்கு அது வரமாட்டுது, உண்மையாவே வரமாட்டுது. அவரும் ஒரு யூதர் தானா? என்ன படம் எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா உங்களுக்கு தெரியவே தெரியாது. பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட், ஒரு யூதர். பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் பாத்தீங்களா? அப்போக்கோ லிப்டோ பாருங்க எப்படி தான் படம் தான். இத மாதிரி எல்லா உங்களுக்கு எல்லாத்திலுமே அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப சிலர்லாம் யோசிக்கிறாங்க, ஓ இப்போ படம் எடுக்கிறது ஞானம் கொடுத்தது ஆண்டவர் தானா? ஜேம்ஸ் ஏதோ மறைமுகமா சொல்ல வரான். அதெல்லாம் நடக்காது, பிச்சிருவார் ஆண்டவர். அல்லேலூயா. உலக ஸ்நேகம். இப்பதான் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகுது, உங்க வாயிலேயே சொல்ல வச்சிட்டேன். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் ஞானத்தை தருகிற வசனம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினாராம். அவனோ உபாயத்தந்திரங்கள் தெரிந்து கொண்டான் அப்படி சொல்லிட்டு. சரியா? அது போட்டோம், விடுங்க. எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்ட ஞானம் அந்த யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் தந்திருந்தார். இப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்து இப்ப இந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எப்ராயிமே உனக்கு நான் என்ன செய்வேன், யூதாவே உனக்கு கேள்வி கேட்டுட்டு ஆண்டவர் அதுக்கு வேதனைப்படுறத, உங்கள் பக்தி காலையிலே காணும், விடியற் காலையிலே தோன்றும். காலையிலே தோன்றுகிற மேகம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அப்படியே பிரம்மாண்டமா இருக்கிறது போல இருக்கும். கொஞ்ச நேரத்துல ஒரு காத்தச்சோனே என்ன ஆயிரும், புஷ்னு போயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறவங்களா அல்லேலூயா, இங்க இருக்கிறவங்களா அல்லேலூயா. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பக்தி எப்படி? ஒரு கேள்வி கேட்டு வைப்போம், முடிவுல தெரியும். கையா பிடிங்களா ப்ளீஸ். உங்க பக்தி எப்படி? என்ன பதில் சொன்னாங்க? அடுத்த ஆராதனைக்கு போயிருவீங்களா? உங்க பக்தி எப்படி? உங்க பக்தி எப்படி? உங்கள் பக்தி காலையிலே காணும் மேகம். அப்புறம் பாருங்களேன், டேங்கப்பா, மேகத்துக்கு ஒப்பிடுறார், பனிக்கு ஒப்பிடுறார், ஆனா முடிக்கும் போது ஒழிஞ்சு போயிருதுன்றார். இந்த மேகமும் பனியும் உன்னதத்தை குறிக்கும். அல்லேலூயா. பனி போல. இருங்க அடுத்த ஒரு பாட்டு, இருங்க அப்படியே போயிருவீங்க. ஒரு மகிமையும். இந்த பாட்டு பாடும்போது ஆண்டவரே இல்லைன்னா கூட ஆண்டவரே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படிதான் ஆராய்ச்சி நிற்கிறோம். மண்டே ஆட்டுறீங்க பார்த்தீங்களா? நம்மளே சொல்லிப்போம், வருகிறார், உலாவுகிறார், வருகிறார். ஆண்டவர் பார்ப்பாரு, நான் வரவே இல்லை, நீ மியூசிக் மயக்கத்துல போயின்னு இருக்கிற நீ. இலகாத மேகம். இந்த பாட்டு அடுத்து யாராவது பாடுவோமான்னு யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற என்னதான்டா சொல்ல வர நீ, இருக்கேன்றியா? ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. இந்த பனியும் இந்த மேகமும் அது உன்னதத்தை, ஒரு பரிசுத்த ஆவிய குறிக்கிற காரியமா இருந்தாலும் ஆண்டவர் இங்க சுலபமா சொல்றாரு பாருங்க, மேகத்தை போல இல்லாம போயிருதியா, பனியை போல. இந்த 2 பேதுரு அல்ல யூதாவோ நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்லுவாரு, தண்ணீரற்ற மேகங்கள். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன மேகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்?
பக்கத்துக்கு மேகமா தெரியும், ஆனா மேகத்திலேருந்து என்ன வராதான்? தண்ணி வராதான். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்க வாழ்க்கை இருக்குப்பா. பலி எல்லாம் நல்லா தான்ப்பா செலுத்துறீங்க. ஆமா, அல்லேலூயா. பலி எல்லாம் எப்படி செலுத்துறீங்க? ஆமா. ஏசாயால ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவாரு, இனி பலி கிளின்னு கொண்டு வந்த பலியில இருக்கிற சாணியை தூக்கி உன் மூஞ்சிலே அடிப்பேன்றார் ஆண்டவர். ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பலி கொண்டு வராத, நானே எடுத்து என்ன பண்ணுவேன்? சாணியை ஏற்றி அடிப்பார் ஆண்டவர். ஆண்டவர் எவ்வளவு வெறியாக இருப்பாருங்க. கொண்டு வராத அவனை வேஷம் போடுற நீ, அவனை இவனை ஏமாத்தி கொண்டு வந்து பலி செலுத்துற நீ, அல்லேலூயா. இல்லாத அக்கிரமம் பண்ணிட்டு வெளியே நடிப்பு காட்டுற நீ. ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு கேட்கல, உணர்த்துறார். அல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, நம்ம பக்தி உண்மையானதா இருக்கணும். ஆமென். நான் சில மனுஷங்களை காட்டி கொடுக்க போறேன். யாக்கோபு, நீங்க எடுக்க வேண்டாம், அப்புறம் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. இது 2 விஷயத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்தணும், சரிதானா? 11. ஆமா, ஞாபகப்படுத்துங்க. இப்ப யாக்கோபையும் நீங்க ஞாபகப்படுத்தணும். சரி, யாக்கோபுன்னு பேர் வச்சுங்கப்பா. சொல்லுங்க பார்ப்போம். யாக்கோபுன்னு இருப்போம், சரிதானா? சரி, இப்போ லூக்கால 2 பேர் நம்ம பார்த்துடலாமா? 2 பேர் இல்ல, 3 பேர் வேகமா பார்த்துடலாமா? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்களா மாத்திரம். ஆமா, பல நேரங்கள்ல செய்திகள் நம்மை குற்றப்படுத்தல, நம்மை உருவாக்குகிறது. ஆமென். ஆமா, சில நேரங்கள்ல சாத்தான் தான் நம்மளை என்ன பண்ணுவான்? குற்றப்படுத்துவான். ஆனா ஆண்டவர் யாரையுமே என்ன பண்றது இல்ல. ஆண்டவர் ஆனா குறை சொல்லுவார். குறை சொல்லுவார். ஏன் குறை சொல்லுவார்? நம்ம வீட்டுல சாப்பாடை குறை சொல்றவங்க இங்க இருக்கீங்க தானே? என்ன தயவு செஞ்சு இப்பெல்லாம் பார்க்காதீங்க, சொல்லிட்டேன். ஆமா, என்ன தம்பி, அப்படியே சேருக்கு மறைவுலாம் உட்காந்துக்காதீங்க, நிமிந்து உட்காருங்க பார்ப்போம். எல்லாமே நம்ம இங்க குறை சொல்றவங்க இருக்கோமா இல்லையா? குறை சொல்றவங்களும் கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஆமா, எது செஞ்சாலும் என்னதான் சகோதரிகளுடைய பிரச்சனையே அதுதான். நான் எது செஞ்சாலும் நீ என்ன சொல்ற? அப்போ அவங்க ஆமா, என் வீட்டில் கூட நான் ஏதாவது சொல்லின்னு தான் இருப்பேன். ஆமா, இது பார்த்துக்க, அது பார்த்துக்கோ, நீயே செஞ்சு கொண்டு ஆகும். ஆமா, அல்லேலூயா. சில நேரங்களில் டென்ஷன் ஆகி எப்படி தான் தோசையை சுட்டு கொடுப்பான். அவன் சொல்லுவான், டேடி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க டேடிம்பா. ஆனால் அவன் எனக்கு மேலே சொல்லுவான். பாருங்க, குறை சொல்றது நல்லது. அப்ப நேத்து என் மனைவி மனம் திரும்பினாங்க. என்னன்னா, டாடி குறை சொன்னா நம்ம தெரிஞ்சிருவேண்டா. உண்மையா சொல்றேன். நான் வந்து ஏதோ அப்படியே ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்ல, இருக்கிறத சொல்றேன். அல்லேலூயா. நீங்களே என்ன பண்ணுங்க, இப்படி குறை சொல்ற நோக்கத்தோடவே சுத்தி நின்றனா, தேவையான குறைகளை சொல்லுங்க, வளரணும்னு சொல்லுங்க, சரிதானா? சரி, இப்போ ஆண்டவரும் எதுக்கு தான் குறை சொல்றாரு? ஆமா, வெளிப்படுத்தலாம் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் ஒரு செத்து போயிட்டா நீ, ஆனா உயிரோட இருக்குன்னு பேசிட்டு இருக்கிற நீ. உயிரோட இருக்கிறேன்னு பேர் கொண்டிருந்தும் பத்தத்தக்கா உயிரோடு இருக்கிறவன் என்று பேர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். சரியா? இப்போ இந்த லூக்கால ஒரு தம்பதியரை நம்ம பார்க்க போறோம். இவங்களுடைய பக்தியை நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் போன வாரம் ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டேன், ஆண்டவரே, பிரேயர்ல தான் மனசுக்குள்ள நிறைய வார்த்தைகள் ஓடும்ல, ஓடுமா இல்லையா? ஆமா, நீங்க ஒரு அப்பப்போ ஒரு ஆமீன் அல்லேலூயா சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவரே, பக்தினா என்ன? பக்தினா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டேன். அப்ப எனக்கும் ஆண்டவர் கொஞ்சம் மூளை கொடுத்துருக்கான்றதால அதுல சில காரியத்தை ஆண்டவர் சொன்னார். என்னன்னா, எதை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ, எதை நம்ம ரொம்ப நம்புறோமோ, அதை விட்டு கொடுக்காததுக்கு பேர் தான் பக்தி. இது பக்திக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம், அதுல இதுவும் ஒண்ணு. எதை நான் நம்புறோம்? இப்போ சில மனைவிமார்கள் வந்து கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. விட்டு கொடுக்காத மனைவிகள் ஒரு அல்லேலூயா. இங்க விட்டு கொடுக்காத கணவன்மார்கள் யாராவது அல்லே என்ன அப்பப்ப தர்ம சங்கடத்துக்குள்ள ஆக்கிடுறீங்க பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. என் கூட ஒரு அக்கா வேலை செய்றாங்க, ரட்சிக்கப்படாத அக்கா தான். உண்மையாவே அவங்களுடைய காரியத்தெல்லாம் பார்த்து நான் ஆடி போயிருக்கேன். நான் ஏன் பல நேரங்கள்ல அப்படியே ஒரு சிலர் சொல்றாங்க, தேவையில்லாத கதையெல்லாம் பேசுறான் என் பிரசங்கத்துல.
இது தேவையில்லைன்னு நினைச்சுன்னா நீயே தேவையில்லாத ஆயிடும் ஆண்டவருக்கு. ஓகே தானா? வசனத்தை பேச சொல்லுங்க பிரதர். வசனத்தை எல்லாத்தையும் வாசிச்சுட்டு போயிடலாமா வீட்டுக்கு? வசனத்தை பேச சொல்லுங்க. வசனத்துல இருந்து தான் சொல்றோம். என்ன வசனத்துல இருந்து தான். ஆனா புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவரே சில கதைகளை சொன்னார். நம்ம ஆட்கள் அந்த நேரத்துல இருந்தான்னா ஆண்டவர் கதையா சொல்லுங்கிறாரு, உன் கதையை தான் சொல்லுங்கிறாரு. சரியா? இப்ப நம்ம கதை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, புறஜாதிகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை விட இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஞானவான செயல்படுறாங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த அக்காவுடைய கணவர் குடிச்சு 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 செத்து போனார். என்னது? குடிச்சு செத்து போனார். ஒரு நேரத்துல வளர்ந்து தோல் மேலுக்கு வந்த பையன், 18 வயசு பையன், அப்பாவை அடிக்கிறதுக்கு போயிட்டானா. சாகர முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தை பேசி அப்பாவை அடிக்க போனானா. உச்சி வலிச்சு செவுட்லயே 2 வச்சு சொன்னாங்களாம், தோபார் அந்த மனுஷனை ஒரு வார்த்தை பேசினா உன்னை வெட்டி போட்டுருவேன், அவர் இல்லாம நீ இல்லைன்னு சொல்லிட்டு செவுள்ள 2 விட்டு அமிச்சாங்களாம். புரியுதா? அவர் செத்து 1 வருஷம் ஆகுது. வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை திண்டிவனம் போய் அங்கிருந்து உள்ள ஒரு அந்த ஊருக்கு பேர் நல்ல, நான் கூட டெத்துக்கு போயிருந்தேன். வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை போய் அந்த வீட்டில் தங்கிட்டு வராங்க. என் வீட்டுக்காரர் இங்கே தான் இருக்கிறார். அது அவங்களுடைய நம்பிக்கை. நம்ம அது அவங்க ஆண்டவர் அறியாமல் இருக்கிறதால அப்படி இருக்கிறாங்க. அந்த விட்டு கொடு. நான் எதை நேசிக்கிறேனோ அதனால எனக்கு லாபம் இல்லைனாலுமே, நான் எதை நம்புறேனோ அதனால எனக்கு ஒரு காரியம் இல்லைனாலுமே அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை, பக்தி. அந்த பக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, யாருக்காகவும் உங்க கணவனை உங்க மனைவியை விட்டு கொடுத்துடாதீங்க. கையை பிடிச்சி சொல்லுங்களேன் ப்ளீஸ், சொல்லுங்களேன். கணவன் திருமணம் ஆனவங்க மட்டும் சொல்லுங்க. தம்ப யோசிக்கிறா போல, நான் யாரு கையை பிடிக்கிறது? யாருக்காகவும் உங்க பிள்ளைகளை விட்டு கொடுத்துடாதீங்க. யாராவது சொல்லுவாங்க, உங்க பிள்ளை என்னங்க படிக்க மாட்டேன். ஆமாங்க, அது உருப்படியோ அப்பன மாதிரியாங்க அப்படின்னு 2 பேரையும் சேர்த்து விட்டு கொடுத்துருவோம். அதுதாங்க, அது தின்றதுக்குன்னே பிறந்துக்குதுங்க. பாருங்க, புளி மூட்டை மாதிரி இருக்குதுங்கன்னு நம்ம பல நேரங்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம். ஆமாவா இல்லையா? இது நீங்க கர்த்தருக்கு செய்யற பாவமா இல்லையா? ஆஹா, ரைமிங்கா வருது இல்ல? எத்தனை பேர் இதெல்லாம் பாவம்னு ஒத்துக்கிறீங்க? நான் அன்னைக்கு சொன்னேன்னா, கர்த்தர் என் பிள்ளைகள் மார்த்தட்டிக்கிறோம்ல, என் பிள்ளைகள் எல்லாம் இல்ல, உங்க பிள்ளைகள் எல்லாம் இல்ல. கர்த்தர் அவர்கிட்ட இருந்ததை உங்ககிட்ட கொடுத்துருக்குறாரு. இதை நான் கேட்கும் போது கரெக்டா கொடுக்கணும், சரியா அப்படின்னு. நாம என்ன சொல்லுங்கிறோம்? என் பிள்ளை ஆளுகளை பார் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்துட்டேன்னா நான் எப்போனாலும் அது என்ன பண்ணுவேன்? என் பொருள் என்ன எனக்கு அதான் நம்பி குத்தா சொந்தம் கொண்டாடுறியா? பிள்ளைகள் சூப்பர்ல. கர்ப்பத்தின் கனி சொல்லுங்க கையை ஊத்தி, என் புள்ள கர்த்தர் எனக்கு தந்தது. எங்க அப்பா அம்மா சமைதாச்சு பார்த்தீங்களா? சொல்லவே மாட்டான். என் அப்பா அம்மா, என் சகோதர சகோதரிகள், அவங்கள விட சொத்து பத்து சொல்லுங்க, என் சொத்து பத்தை விட என் கணவர் மனைவி சகோதர சகோதரி ரொம்ப முக்கியம். என்ன பாத்தீங்களா? பாட்டெல்லாம் பாடினீங்க நீங்க, வாழ்ந்தாலும். ஆமா, பாட்டே பாடாதீங்க. ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறது. இன்னைக்கு கிறிஸ்தவம் உண்மையிலே மாய்மாலம் பண்ணி தெரியுமா? பக்தி வேஷம் போட்டுனுக்குறோம் நம்ம. இன்னைக்கு ஒரு மாதிரி நக்கலா பாக்குறீங்க எல்லாரும். உண்மையாதான் சொல்றேன், பக்தி வேஷம் போட்டுனுக்குறோம் நம்ம பக்தியில என்ன தெரியுமா? நகை காட்டிட்டா என்ன நமக்கு பக்தி நல்லதுதான், அதுவும் ஒரு மாதிரியா பார்க்காதீங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கழட்டிங்கன்னா கழட்டுங்க, மாட்டுறதா மாட்டிங்க. ஆனா பக்தி ஆண்டவரை விட்டு கொடுக்காதது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி நெருப்புல போட போனாலும் அவங்க சொன்னாங்க பாருங்க, யாருக்கிட்ட அடிமையா வந்தா விட்டு கொடுத்துருமா ஆண்டவரை? நான் அடிமையா வந்தாலும் கர்த்தர் நேரத்தை வைராகமா நிப்பண்டா. நீ நேரத்துல பொற்சிலைய வணங்குவன்னு நினைச்சியோ,
உன் மனசுக்குள்ள நீ நினைச்சுக்குவியோ? பக்கத்துல சொல்லு, மத்தவ மாதிரிலாம் கிடையாதுண்ணா. சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. அங்க யூதர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லியிருப்பாங்க, இதோ நிக்கிறாங்கள முட்டா பசங்க, இவங்கள மாதிரி நினைச்சியா? இவனுங்கெல்லாம் சோத்துக்கு இல்லைன்னு வந்தவனுங்க, உயிருக்கு பயந்து நிக்கிறானுங்க. நீ எத்தனை தடவை மியூசிக் போட்டாலும் கவுந்து கவுந்து விழுவானுங்க. ஆனா நாங்க எங்க ஜீவனே போனாலும், நெருப்புக்குள்ள போனாலும், எரிஞ்சே போனாலும் கர்த்தரை விட்டு கொடுக்க மாட்டோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உசிரே போனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். யார? அசால்ட்டா பக்கத்துல இருக்கிற விசுவாசியை நம்ம விட்டு கொடுத்துருவோம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நான் மெசேஜுக்குள்ளே இன்னும் போல பாருங்க. கர்த்தாவே சோத்திரம். பக்கத்துல ஒரு விசுவாசி வரலன்னு சேரை பரப்பிக்கின்னு உக்காந்துக்கிறார். கர்த்தாவே சோத்திரம், இன்னைக்கு அவர்கள் வரவில்லை, அதற்காக நான் ஃப்ரீயா இருக்கேன்னு. அந்த விசுவாசி வரலன்னா போனு பண்ணி ஏன் வரல, எதுக்கு வரலன்னு எத்தனை பேர் கேட்குறோம்? நான் வரதே பெரிய விஷயம், என்னை யாராவது விசாரிக்கிறாங்களா அப்படின்லாம் நம்ம என்ன பண்றோம்? எத்தனை பேர் விசாரிக்கணும்னு விரும்புறீங்க? கையை உயர்த்தி கேளுங்க பார்ப்போம். விசாரிக்கிறோம். நம்ம ரெண்டு விஷயம், அவன் ஜோம் பண்ணிட்டா, பாவமே செய்யாம வாழ்ந்துட்டா, அதுவே போதும்னு ரொம்ப சுயநலமா செல்ஃபிஷா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா பக்திக்கு ஆண்டவர் யாக்கோபுல கொடுக்குற விளக்கமே வேறையா இருக்கு. இங்க லூக்கால சகரியா எலிசபெத்னு ஒரு தம்பதி, எனக்கு உண்மையாவே அவங்கள பரலோகத்துக்கு நான் போனேன்னா, நான் ஆபிரகாமை விட இவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன். எப்படி நான் மேல போனோன்னு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வச்சு காலில் விழுந்து, எப்படியா வாழ்ந்தீங்க நீங்க? பிள்ளைகள் இல்ல, ஆசாரிய ஊழியம் செய்கிற குடும்பம் ரெண்டுமே. இவங்க ஜெபம் பண்ணி எத்தனை குடும்பங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு. ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிட்ட சகல, அந்த வார்த்தையை மட்டும் அவர்கள், அக்கா அதிகாரம் சொல்லிடுங்க தம்பி, அந்த வசனத்தை போடுங்கப்பா. 1ஆம் அதிகாரம் 6 படிக்கலாமா? அவர்கள் இருவரும், அவர்கள் இருவரும், அந்த வார்த்தை எவ்வளவு அழகா ஆவியானவர் அங்க சொல்லியிருக்காரு பாருங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து, கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? என்ன சகரியா, என்ன எலிசபெத், என்னப்பா நீங்க லாஞ்சவம் பண்ணி அற்புதம் நடக்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கலாம் இல்லையா, இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள வீட்டுக்குள்ள பேசிக்கலாம் இல்லையா? அடுத்த முறை ஆச்சரிப்பு கூடாரத்துக்கு போறேன், ஆண்ட ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்றேன்னு போன வச்சு கழுத்துல காலை வச்சு என்ன பண்ணிடுவோம், உன்னை கொன்றுவையா. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு அந்த பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தை கீழே இருக்கு பாத்தீங்களா? ஆனா யோவான் ஸ்நானன் பிறக்கும்போது இந்த வார்த்தை ஆண்டவர் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றார், தேவனுக்கு முன்பாக உன் பிள்ளை பெரியவனா இருப்பான். தாயும் தகப்பனும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்தார்கள்ல, ஆனா யோவான் ஸ்நானகன் தேவனுக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். இதுக்கெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எங்க அப்பா அம்மா எந்த சூழ்நிலையிலும் இயேசுப்பாவை விட்டு கொடுக்காதவங்கன்னு என் பிள்ளை சாட்சி சொல்லணும். அதுங்களே உக்காந்து புலம்பினுக்குதுங்க பாஸ்டர், அதுங்களே உக்காந்துங்கன்னு சில சலிச்சுக்குதுங்க பாஸ்டர், எங்க அம்மா அப்பா கிட்டலாம் பக்தி எல்லாம் என்னால பார்க்க முடியாது பாஸ்டர் அப்படின்னு நம்ம பிள்ளைகள் சொல்லக்கூடாது. பக்தியை என் பிள்ளை என்கிட்ட இருந்து பார்க்கணும். ஆமேனா? அல்லேலூயாவா? ஆண்டவரே ஆமேன்னு சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதமே வேண்டாமா? என்ன ஒரு தியாகம்! என் பிள்ளை என்கிட்ட இருந்து பார்க்கணுமுங்க, என்னோட பிள்ளை என்கிட்ட இருந்து பார்க்கணும். நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் வாழுகிறதுக்கு பேர் தான் பக்தி. என் வாழ்க்கையில எனக்கு எதுவும் நடக்காம போனாலும், ஒருவேளை எனக்கு வேண்டியதே கிடைக்காமல் போனாலும், ஆண்டவருடைய ஊழியத்தை விட மாட்டேன்னு ஓடுற ஒரு தம்பதி,
அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு மட்டும் பாடிடக்கூடாது. அத்தி மரம் துளி விடாமல் போனாலும் 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 சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? அவர் உட்காருவார் ப்ளீஸ். அவருக்கு கண்ணிலேயே வழி காட்டாதீங்க யாரும். இந்த வாலிப பிள்ளைகள் சில பெண்களை கண்ணிலேயே கூட்டு போய் வீட்டில் விட்டு வந்துடுவான். அவங்க அப்பா அம்மாவை விட பாதுகாப்பு யார் தான்? அவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காந்துப்பா அட்ரஸ் செஞ்சு. இப்போ என்ன பாருங்க, நான் தான் இப்போ அட்ரஸ் தெரியாதுவேன். என்ன பாருங்க. அல்லேலூயா. இப்போ யாரை பத்தி சொன்னேன்? சகரியா. பக்தி குற்றமற்றமா எங்க ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு பாருங்க. அதுதான் விஷயமே. நியமங்கள் கற்பனைகள் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? நீங்க யோவான் சானை பத்தி வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைய பத்தி பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு ஒரு வார்த்தை. சூப்பரா இருக்கும் அந்த வசனம். 71 படிக்கலாமா? 1:71 வேகமா. இது பாருங்க, நமக்கு இது வாக்கு தத்துவம், இது தீர்க்க தரிசனம். நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஆனா என் புள்ள இப்படி நடக்கணும். அல்லேலூயா. உங்க புள்ள பக்கத்துல இல்ல, சாரி, உங்க புள்ளைய நினைச்சு இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உங்கள் சத்துருக்களின் கையினின்று அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை இங்க எழுதப்பட்டிருக்கு. அந்த புள்ள கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான்னு சொல்லி அங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் கவனிச்சு படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு இதே அதிகாரத்துல தான் இருக்கும். சரியா? அந்த புள்ள கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். 30 அது கொஞ்சம் கண்டுபிடிங்க பாப்பா டக்குன்னு யாராவது. சரி, நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க. தேவனுக்கு முன்பாக நாம உத்தமமா இருக்கும் பொழுது, நீதியா வாழும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக பெரியவர்களா இருப்பார்கள் என்று ஆண்டோடைய வார்த்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறது. படிங்கம்மா, படிங்க படிங்க படிங்க. எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவன் கர்த்தருக்கு முன்பாக. யாரு? யோவான். நீங்க பெத்தவங்க எப்படி இருந்தாங்க? யாருக்கு முன்பாக? அப்ப பாத்தீங்களா, நாம தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் வாழும் பொழுது என் பிள்ளை யாருக்கு முன்னாடி பெரியவனா இருக்கும்? கர்த்தரே பெரியவர். கர்த்தருக்கு முன்பாக என் பையன் பெரியவனா இருப்பான். என் பிள்ளை பெரியவனா இருக்கனா என்ன அர்த்தம்னா, அல்லேலூயா, கர்த்தர் என் பிள்ளைய வைக்கிற இடத்துல என் பிள்ளை இருப்பான். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம், எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். அடே அப்பா, இந்த உலகத்துல எந்த மூலையில எத்தனை பிள்ளைகள் 1000 கோடி பிறந்திருந்தாலும் தேவனுக்கு முன்பாக பக்தியா வாழுகிற என் பிள்ளை தேவனுக்கு முன்பாகவே பெரியவனா இருப்பான். அது ஆண்டவரும் ஒத்துக்கிறார். ஆமீன். உங்க பிள்ளைகள் பேரை சொல்லி சொல்லுங்க பாப்பா. இப்போ உங்க பிள்ளைகள் பேரை சொல்லி, என் பிள்ளை, உங்க பிள்ளைகள் பேரை சொல்லி, உங்க பிள்ளை யாருக்கு முன்னாடி? ஆமா ஆமா ஆமா. திருமணம் ஆகாதவங்க கர்த்தருடைய வருகை பிந்துமானா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அப்ப நீங்களும் இந்த வசனத்தை உரிமை பாராட்டி என்ன பண்ணலாம்? எவிக்கலாம். ஒரு ஆள் நான் சொல்றேன், ஒரு சிலர் உங்க பிள்ளைய வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறீங்க. சரிதானா? என் பிள்ளைகளுடைய காரியம் ரொம்ப தலைகீழா இருக்குமோ நீங்க பயப்படுறீங்க. ஆனா கர்த்தர் நீங்க சொல்றாரு, மாற வேண்டியது உன் பிள்ளை இல்ல, நீ மாற வேண்டியது. ஏன் ஆண்டவரே நான் மாறணும்? நீ மாறிட்டீனா உன் பிள்ளை மாறிடுவான். பக்கத்துல சொல்லுங்க, மாற வேண்டியது யாருன்னு கேளுங்க. பிள்ளைகள் மட்டும் சந்தோஷமா இருப்பீங்களே, மாற வேண்டியது யாருங்க? இந்த உலகத்துக்கு நல்லதையும் நம்ம முன்னாடி வந்தோமா, அவன் வந்தான் நம்ம முன்னாடி. அவன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கறான், அறிவு இருக்கா அவனுக்குன்னு கேட்கறான். ஏய், எனக்கு இல்லை, உனக்கு எப்படா இருக்கும்? சரி ஒழுங்கா. நேற்று என்ன போட்டு கொடுக்குறான் ஒருத்தன் அவங்க அம்மா கிட்ட. உங்க அம்மா கிட்ட போன் கொடுறா, என்கிட்ட சொல்லுங்க,
உங்க மாட்ட போன குடுறா என்கிட்ட சொல்லுங்க. யாரு? பிரின்ஸு. எனக்கு கேக்குது, உங்ககிட்ட தான் பேசணும் அடம் பிடிக்கிறாரு. அடம் பிடிக்கிறேன் நான். நமக்கு போன வாரம் பதறி அடிச்சு எந்திருந்தேன். 8 மணிக்கு எந்திரிச்சேன். நான் பதறி அடிச்சிச்சு. அதுக்கு நான் எந்திரிக்கல. பிரின்ஸ் வந்து எழுப்பி விட்டான். ஸ்கூலுக்கு போனோம். எனக்கு அசிங்கமா போச்சு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ? ஐயோ அசிங்கப்படுத்திட்டாரு, ஐயோ என்ன அசிங்கப்படுத்திட்டாரு, ஐயோ நான் என் வேதனை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? சில பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் எழுப்புறாங்க. எங்க அம்மா கிட்டலாம் சின்ன வயசுல, அம்மா 4 மணிக்கு குரல் கொடுமான்னா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? அது மாதிரிலாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? நாம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிட்ட சொல்லிட்டு நம்ம புள்ள படுத்தி வச்சுக்கோங்க. 7:30 மணிக்கு ஒரு சில சொல்லுவாங்க, நீ என்ன 3:30 மணிக்கு குரல் கொடு, நான் உன்ன எப்படி மாறி போச்சுல. இதுல இப்ப யார் மாறணும்ன்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தான். சொல்றதையே கேட்க மாட்டாங்க. ஆமா, சொல்றதெல்லாம் கேட்டுதான் அவளை பெத்தா வந்துக்கிறாரு. நல்ல ஆளுங்களை பாரு. என் பிள்ளை நீ கீழ்படியவே மாட்டுது. கீழ்படுத்தவே உத்தமறி ஒரு கீழ்படுத்தலன்னு என்ன பண்ணா ஒரு நான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ முன்பாக உண்மையா இரு, உன் புள்ள உண்மையா மாறிடும், நான் மாத்திடுவேன். யாக்கோபு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே பிரச்சனைன்னா பிரச்சனையை மாத்துங்கன்னு பிரேயர் பண்ணா கர்த்தர் சொன்னாராம், மாற வேண்டியது பிரச்சனை இல்லை, நீதான். எழுந்து போடா. எங்க? பெத்தேலுக்கு. எங்க போ? ஆண்டவரே தீனாளுடைய வாழ்க்கை போச்சு ஆண்டவரே, பெரிய சங்காரம் உண்டாச்சு ஆண்டவரே. ஏய் போ பெத்தேலுக்கு போ. எங்க போ? என் சமூகத்துக்கு போ. ஐயோ நான் ஓடுனா துரத்துவாங்களே. ஓடுறா, துரத்தாதபடி பயங்கரத்தை நான் உண்டாக்குறேன். ஓ, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல போவோம். பக்தியை நம்ம பேச வேண்டாம், காட்டுவோம். மற்ற தெய்வங்களை ஆராதிக்கணும். நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நேற்று கூட எங்க கம்பெனில டிங்கு 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 எல்லாம் பண்ணி கிண்ணி பொரியெல்லாம் கொடுத்தாங்க. தெரிஞ்சிச்சா இல்லையா? பல்லக்காடின்னு நானும் என்ன பண்ணிட்டேன், டிங்கு 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 வாங்கி வந்துட்டேன். ஆனா சொல்லிட்டேன், அது பாருங்க, படிச்சது கொடுக்காது, படிக்காதது கொடுங்க. இட்லியா வேண்டாம், தோசையா போடுங்க, ஆனா மாவு ஒண்ணு தாண்டி வாங்கிட்டு வந்தோமா. ஒருத்தர் சொல்றாரு, ஜபம் பண்ணி சாப்பிடலாம். எனக்கு என்னன்னா, உனக்கு மற்ற விஷயத்துல விசுவாசமே வரமாட்டுதே, திங்கறதுல மட்டும் எப்படி விசுவாசம் வருது உனக்கு? ஜபத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும். ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, போஜனை பிரியனா இருந்தா கடப்பாறை தான் வைக்கணும். சரியா? அப்போ 11:25 ஆகி போச்சு. யாக்கோபு இல்லை, அதுக்கு முன்னாடி ஒண்ணு பாருங்க. நம்ம பக்தி இப்படிதான் இருக்கு. ஆனா அவங்க வாழ்க்கையில இங்க பாருங்க, நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன், விட்டு கொடுக்காததுதான் பக்தி. இப்ப பெரிய தியானம் பண்றாங்களாம் எங்க ஓனர் அமெரிக்கால. என்னன்னா, இவங்க சீக்கிரம் அங்க போயிடணும்னு சொல்லி அங்க அவங்க அம்மா அப்பா தியானம் பண்றாங்க. நான் கேள்விப்பட்ட போது ஆடி போயிட்டேன். ஒரு ஜோசியருக்கு 3 லட்ச ரூபா கொடுத்து என் தடைகள்லாம் மாறணும் என் புள்ள அமெரிக்காவுக்கு வரத்துக்கு. நான் போன நாள்ல இருந்து சொல்லுங்கிறாங்க, 6 மாசத்துல போயிடுவேன், 6 மாசத்துல போயிடுவேன். நான் 2 வருஷமா அங்கதான் இருக்கிறேன் இன்னும் போல. ஆனா அவங்க பக்தியை விட மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க கிட்ட கேட்டா, நேரம் இன்னும் வரல, கடவுள் எங்களை கூப்பிட்டு போறோம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? 3 வாரம் ஜெபம் போட்டு 4வது வாரம் நடக்கல வச்சுக்கோங்களேன், பிரேயருக்கு வரதில்லை, பிரேயருக்கு கூப்பிடுது. தீர்த்து நான் நினைக்கிறேன், கத்தனுக்கு சுகம் கொடுக்க மாட்டார். வயிற்று வலின்னு போறானுங்கிறேன், கத்த சுகம் கொடுக்க மாட்டார். என் குடும்பத்து பிரச்சனை மாறவே மாட்டுது. அல்லேலூயா. ஆனா அவங்கள பாருங்க, சில பேர் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா நாங்க போன உடனே மறந்துடுவோம். ஆனா யோபு கிட்ட போய் கேட்டு பாருங்க. யோபு கிட்ட, என்ன யோபு மருதளிக்க போறியா? சுகபோகமா வாழ்ந்தவன் சொறி பிடிச்ச அழியிறிய, மனைவி எல்லாம் காய் துப்புறால. அந்த நண்பர்களை பாருங்க, ரைமிங்கா வந்துருச்சா? நான் உண்மையா சொல்றது உண்மையா இல்லையா? மருதளிக்க போறியா? சும்மா கிடந்தவன கூட்டு யார் தான் விட்டா? சும்மா பக்தியா வாழ்ந்தவன கூட்டு ஞான் தான் விட்டா? சும்மா போற சாத்தான கூப்பிட்டீங்கன்னாப்பா என் பையன் மேல கையை வச்சான்,
என் பையன் மேலே கவனம் வைத்து ஐயோ ஆமாம்ல அவன் ஒருத்தன் இருக்கான்ல அவனையும் பார்த்துறேன்னு உள்ளே பூந்து எல்லா வேலையும் பண்ணி யோபு கிட்ட போய் மறுதளிக்க போறியா யோபுன்னு கேட்டா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர் நம்பிக்கையா இருப்பேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, இது இல்லவா பக்தி? கேளுங்க. நீங்க எப்படி கேட்க மாட்டீங்கன்னா சண்டையா? பக்கத்துல எதுனா இதான் சண்டையா? சபைக்கு வரும்போது நீங்க இந்த சிந்தையோடு வாங்க, தேவன் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தமான பார்க்க இப்ப நான் சபைக்கு போறேன். அப்படி வந்தீங்கன்னா மூஞ்சி உம்முனே இருக்காது பாருங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சிரிப்பு சிரிங்க பார்ப்போம். ஐயோ, இதுக்கு சிரிக்காமே இருந்திருக்கலாம். அல்லேலூயா. நம்ம உள்ள வரும்போது பரிசுத்தமான பார்க்க வாரேனா. அல்லேலூயா. இப்போ சட்டசபையில் அந்த பாராளுமன்றத்தில் எப்படி தான் உட்காந்துருப்பாங்க, அப்படி அது கெத்தா அது மாதிரி நம்ம வந்துக்கிறோம். ஆமேன். சரி, இப்போ நம்ம மாற வேண்டியது நம்ம தான். என்ன யோசுவா? நம்ம தான் மாறணும். மாறியே ஆகணும். நாம முழங்கால நின்று ஜெபிக்கிறது நம்ம பிள்ளை. நமக்கு இப்போ முழங்காலே கிடையாது. அல்லேலூயா. என்னதான் ஆகிப்போச்சு? என்ன ஆகிப்போச்சு? பப்பரப்பான்னு இப்படி பரட்டிக்கிட்டு நம்ம வசதிக்கு ஜெபம் ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளையும் எப்படி ஜெபம் பண்ணுது? நாம இப்படி இருப்போம். பிள்ளைய சொல்லுவோம் முழங்கால் போடுறா. அவன் குட்டியா இருப்பானா, ஏத்து பேச மாட்டானா, பாப்பான் பைபிள் படுறா. அவன் நம்ம ஒரு நாளும் பைபிளை திறந்து நம்மளே கேலண்டரை படிச்சுட்டு வேகமா ஓடுவோம். சரிதானா? நான் உங்களுக்கு சொல்றேன் ப்ளீஸ். இன்னொரு அம்மா உங்களுக்கு நான் காட்டுறேன். பைபிள் அண்ணால், அந்த அம்மா பேர் அண்ணால். இந்த லூக்கால இருக்கிற அண்ணால் தான். அந்த லூக்கால இருக்கிற அண்ணால் ஒரு காரியம் பண்ணாங்க பாருங்க. நம்ம பக்தி எல்லாம் பல நேரங்கள் ஆண்டவரை ஈஸியா விட்டு கொடுத்துடுறோம். நீங்க இந்த அம்மாவை நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலறிடுவோம் நாம. 2 கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து அதை படிக்கலாமா? எல்லாம் சத்தமா. பானுவேலின் அண்ணால், தீர்க்கதரிசி. பா, 7 வருஷம் தான் இந்த அம்மா புருஷன் கூட வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்களை திருமணத்தில் இணைக்கும் போது என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நம்மலாம் ஜெபம் பண்ணுவேன், என் சகோதரியே கோடா கோடியாய். பிள்ளை இல்லை, சர்ச்சில தானே கல்யாணம் நடந்துச்சு. நம்ம அப்பப்ப சொல்லுவோம்ல, எங்க தான் நடந்துச்சு? என் சகோதரியே கோடா கோடியாய் பெருகுவாயாக. உன்னுடைய அந்த முற்பிதாக்களுடைய அந்த யார் அவங்க, யாக்கோபுடைய மனைவி லேயாளை போலவும் ராகலை போலவும் வாழ்ந்திருப்பாயாக அப்படின்னு என்ன பண்ணுவான்? வாழ்த்துவான். இந்த மாதிரி 7 வருஷத்துல புத்த செத்து போயிட்டாரு. அப்ப சபையில வாழ்த்துனதெல்லாம் பொய்யா? இவங்களுக்கு திருமணம் நடந்தது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டா இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, சில வாழ்க்கையில சிலருக்கு சில தொழில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்லுவோம், அது தேவசித்தம் இல்லாம பண்ணிட்டாங்க. இவர் எல்லாமே தேவசித்தோடு தான் பண்ணிட்டு இருக்கிறார். இவரு தான் வாழ்க்கையில 100 குறை இருக்கும், தன்னுடைய காரியங்கள 100 பிரச்சனை இருக்கும். ஆனா அடுத்தவங்கள எதா இருந்தாலும் ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டலாம். 40 நாளுக்கு அப்புறம் இந்த பண்றவன் உயிரோட இருக்கணும்ல. எதுக்கு எடுத்தாலும் இந்த உலகம், ஐயோ இதுல கிறிஸ்தவனும் சேர்ந்துக்கிட்டான். அதுதான் பிரச்சனையே. கிறிஸ்தவனுக்கு எதிரி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு எதிரி யாருமே இல்லை. பக்கத்துல உட்காங்க, நீங்க தான். நான் தைரியமா சொல்லுவேனா, நமக்கு எதிரி நம்ம தான். விசுவாசத்தோட நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிறோம் தகவல் பரப்புறதுல. அவனுக்கே நம்ம தான் சொல்றோம், தெரியுமா அவனுக்கு அப்படிங்க. ஆனா இந்த மாதிரி ஃபெயிலியர் வாழ்க்கை போச்சு. அல்லேலூயா. 7 வருஷம் புருஷன் கூட வாழ்ந்துக்கிறாங்க, குழந்தை இல்லை. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன் பைபிள்ல. ஆனா அந்த அம்மா கணவன் இறந்து எல்லாம் போய் சுத்திகரிப்பு காரியெல்லாம் முடிஞ்சு, இவங்க பிரமாணத்திலேயே இருக்கு, கணவன் இறந்துட்டா அதுல இருந்து விடுவிக்கப்படுறா, இன்னொரு என்ன பண்ணிக்கலாம். ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டு
திரும்பவுமா திரும்பினாங்க பாருங்க தேவாலயத்துக்கு. இதுக்கு பேர் தான் பக்தி. பிள்ளை இல்லை. என் வாழ்க்கையில கத்தரை நம்பி தீர்க்கதரிசி வேற. ஊருக்கெல்லாம் தீர்க்கதரிசி சொல்ற தீர்க்கதரிசிக்கு இப்ப என்ன இல்லை, வாழ்க்கை இல்லை. ஓகேயா? ஆனா அவங்களுக்கு பண்ண இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காம ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து, அடுத்த வசனம் சொல்லுது, போற வரவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் குறித்து பேசுனாங்களாம். கத்தரை புகழ்ந்து. நமக்கு இந்த வாரத்துல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இங்க சமாதானத்தோட வந்து உட்காருவோம். யோசிச்சு பாருங்க பிராக்டிக்கலா. நான் சொல்றது உண்மையா பொய்யா? நான் சொல்றேன், ஆண்டவரை நம்ம ஆராதிச்சா இப்படி ஆராதிக்கணும். அப்ப எங்க அப்பா இறங்கி வந்து நமக்கு செய்வாரு பாருங்க, அற்புதம். என்னடா கவலையே இல்லாம உட்காந்துருக்கு, அப்பா என்கிட்ட என்னோட்ட எல்லாம் போச்சுப்பா, ஆனா மறுபடியும் உண்டாக்குகிற நீங்க என் கூட இருக்கீங்கப்பா. அப்பா எனக்கு திருமணத்துல என்னென்னவோ சொல்லி ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணாங்கப்பா, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, ஆனா அப்படியே ஓடிட மாட்டோம்ப்பா, திரும்பி உங்ககிட்ட வந்துருவேனா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலே திரும்புவோம், அவரே நம்மை பீறினார், அவரே நம்மை காயங்கட்டுவார். அல்லேலூயா. யாக்கோபுல நான் சொல்ல விரும்பல, நேரம் இல்லை, சின்ன காரியத்தை சொல்லி நான் போறேன். பக்திக்காக நான் சொல்றேன், சாமிக்கு தெரியும் நான் சொல்றது. மார்வாடிஸ்க்கு ஒரு பழக்கம் இருக்கு, அவங்க தன்னுடைய பெண் பிள்ளைகளை சாமியாரா விட்டுருவாங்க. ஒரு சிலர். போன வாரத்தில் எங்கள் சர்ச்சுக்கு எங்கள் கடைக்கு ஒரு பொண்ணு வந்து அளவு கொடுக்க, கிட்டத்தட்ட ஒரு அழகான, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மார்வாடிஸ் பெண்கள்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் தினதினைக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிறதால அவங்களுடைய கலரே ஒரு ஷைனிங்காக இருக்கும். நான் அதை அவங்களை உயர்த்தி சொல்லலை, அவங்க உண்மையாக அவங்க கலரே ஒரு ஷைனிங்காக இருக்கும். அழகான பெண்கள் அவங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்தது, ஒரு நாள்லையே 5 ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து கொடுத்தது. அது அன்னைக்கே அதை ஃபங்க்ஷனுக்கு போடணுமா, எல்லாம் கிராண்டான ட்ரெஸ் பண்ணும்போது நான் கேட்டேன், மெஷர்மெண்ட் எடுத்துட்டு உங்களை கேட்டேன், ஒரே நாளில் இத்தனை ட்ரெஸ் போட போறீங்களான்னு கேட்டா, இல்லைப்பா இந்த பொண்ணு நாங்கள் வந்து எங்களோட இதுக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம், அவங்களோட இது கொடுக்க போகிறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாளே அந்த துணியெல்லாம் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது எப்படின்னா, அவனுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் வேரோட அவங்களே பிடுங்கி எடுப்பாங்களாம். என்னது இது? கேள்விப்பட்டிருக்கீங்க யாராவது? கை தூக்கி யார் கேள்விப்பட்டவங்க? ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். பிடுங்கி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அது வளரவே வளராது. சரிதானா? ஒரு ஒயிட் துணி தான் சுற்றி போட்டுப்பாங்க, காலில் செருப்பு இருக்காது, காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே தான் அவங்க சாப்பிட்ணும். 6 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடக்கூடாது, சுடு தண்ணி தான் குடிக்கணும். ஓகே தானா? வீட்டில் சாப்பாடு இல்லை, அம்மா அப்பாவை பார்க்க மாட்டாங்க, அவங்கள வேற ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷம் அம்மா அப்பாவை பார்க்காம இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்கள என்ன பண்ணிடுவாங்கன்னா வேற வேற ஸ்டேட்டில் போட்டுருவாங்களாம். நான் சொல்ல கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6 மணிக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, வெறும் வெள்ளை துணி தான், செருப்பு போடக்கூடாது. இன்னொன்று, இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் நடந்து தான் போகணும், காலில் செருப்பு இல்லாமல். இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நமக்கு ஒரு பெரிய கேள்வி நிற்குதுல்ல, கர்த்தர் நம்மளை இந்த மாதிரி போக சொன்னார்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை பிள்ளைய விட்டுறாங்க. இன்னொருத்தர் இருந்தார், 2 அழகான பெண்கள், அது மாதிரி சாமியாரா கொடுத்துட்டு சொத்தெல்லாம் அந்த கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரான். ஆனா இன்னைக்கு உண்மையான ஜீவனுள்ள தேவனை மாச தூய பரிசுத்த ரத்தத்தினால தேடி போகாதவனை தேடி வந்து மீட்டு என்னை வாழ வச்சு, தரித்திரத்தை மாற்றி, சாபத்தை மாற்றி, வியாதியை மாற்றி, பலவீனத்தை மாற்றி, காணக்கூடாத அற்புதத்தை செஞ்சு, எண்ணக்கூடாத அதிசயங்களை செஞ்சு, என் வாழ்க்கையில மாற்றங்களை ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்துகிற, சத்துருக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற, என் பாத்திரம் நிரம்பி ஒளி செய்கிற என் தேவாதி தேவனுக்கு முன்பாக என்னுடைய பக்தி எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கேள்வியை நான் இந்த செய்தியெல்லாம் கேட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நம்ம செலவற்ற இழந்து பெரிய பக்திமானா இந்த உலகத்துல காட்டிக்கிறோம். ஆனா என் பைபிள் சொல்லுது, தேவனுக்கு முன்பாக நாம குற்றமற்றவங்களா வாழணும். ஆண்டவருக்காக யாரையும், அதை சொல்லுவாங்க இல்லையா,
ஆண்டவருக்காக எது ஒன்னாலும் நீ விட்டு கொடுத்துடலாம். ஆனா எதுக்காகவும் அல்லேலூயா. எனக்கு உண்மையாவே அந்த பொண்ணு அளவு கொடுக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா, அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. நான் கேட்டேன், என்னங்க 13 வயசு தான் ஆகுது. அவர் சொல்றாரு, இதோட சின்ன பிள்ளைங்க ஒப்பு கொடுத்துட்டு போதுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மா அவங்க எங்க பார்த்தாலுமே ஒரு சின்ன ஸ்மைலோட போயிடுவாங்க. அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைகளை அப்படி விடுவோன்றீங்க? அப்படி விட ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா நாம எப்படி கேட்டீங்கன்னா மிஷினரிகளை பத்தி பேசுவோம். ஆனா மிஷினரியா நம்ம போறதுக்கு போன வாரம் சீவசுந்தரியா வந்தால, என்ன பண்றீங்க, மிஷின் எடுத்துட்டு அங்க வந்துருங்க என்னாரு. எங்க மிஷின் எடுத்துட்டு அங்க வந்துருங்க என்னாரு. நான் மிஷின் எடுத்துட்டு அங்க வந்துருந்தோமா? ஆமா, ஆதிவாசிகள்லாம் இப்ப ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கிளம்பி வந்துருங்க. அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல வந்து ரொம்ப அன்பு செலுத்தி எங்களை துரத்திட்டாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, ஒருவேளை அவர் சொல்லிட்டு போகும்போது சொன்னாரு, உண்மையாதான் ஏன் சொல்றேன் அப்படின்னு போயிட்டாரு. நம்ம தான் வந்து தேவசித்தம் இருந்தா கூட சொல்லுவோம்ல, இது வந்து தேவசித்தம்லாம் கிடையாது, எனக்கு எங்க சேஃப்டியா இருக்கோ அதுதான் என்னது. மிஷினரிகளை பத்தி பேசுவேன், அப்படி வாழ்ந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்கலாம் பேசுவேன். ஆனா நான் செய்யவே மாட்டேன். என்னுடைய ஊழியம்லாம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி உக்காந்துன்னு ஜாலியா 2 பாட்டை பாடிக்கின்னு அப்படி கை தட்டிக்கின்னு அப்படி பிரசங்கம் பண்ணிக்கின்னு அப்படியே உங்க முன்னாடி பெரிய நல்ல மாதிரி ஆக்டிங் கொடுத்துங்க. மிஷினரிகள்லாம் கிறிஸ்தவனுக்கு எனக்கு பைத்தியக்காரன் போல தெரிறான். தேவனுக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவெல்லாம் இன்னைக்கு பைத்தியக்காரனை போல தெரியும். ஆனா நீங்கள் யாரும் மிஷினரி யாரும் போக வேண்டாம், போக மாட்டோம். நம்மலாம் போயிடுவோமா என்ன? போகவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம். ஒன்னே ஒன்று சொல்றேன், வாழுகிற இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு முன்பாக பக்தி உள்ளவனா வாழ்ந்துட்டா போதும். இந்த உலகத்துக்கு இருக்கிற இடத்துல இயேசுவை காட்டிட்டா போதும். நம்ம தான் ஒரே வார்த்தை சொல்றோம், எனக்கு எதிராக தரிசனமே இல்லை. எனக்கு என்ன இல்லை? அதான் ஒரு ஊழியக்காரர் கேட்டார், அது எப்படி சென்னையை சுத்தியே உங்க தரிசனம் நிறைய பேருக்கு இருக்குது, செங்கல்பட்டுக்கு மேல உங்க தரிசனம் செங்கல்பட்டுக்கு மேல தாண்ட மாட்டுது. எனக்கெல்லாம் பாதரைச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு நாளும் கேவலமாகுது எனக்கு, நான்லாம் ஆண்டோடைய ஊழியக்காரன் சொல்றதுக்கு. ஆனா பேசுங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களை கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ப்ளீஸ். இந்த உலகத்துல தேவனுக்காக பக்தி உள்ளவர்களாக மட்டும் வாழ முயற்சி பண்ணுங்க. ஆமேனா? ஆமேன்னு சொல்றேன். சுகபோகமாய் வாழுகிறவள் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்ப்போம். செயல்படுவோம் ஏதாவது கர்த்தருக்காக. அதனாலதான் கிராம ஊழியத்துக்கு தெருவில் போய் நின்று ஏதாவது அது செய்யும் போதாவது கொஞ்சம் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ ஆரம்பிச்சுக்கிறோண்டா அப்படின்னு தோணுது. அந்த கூட்டம் எப்படிப்பட்டதோ, அந்த குரூப் எப்படிப்பட்டதோ எனக்கு தெரியாது. ரோட்ல நின்று இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், வாழ வைக்கிறார், விடுவிக்கிறார், சுகமாக்குகிறார்னு சொல்றது இங்க சொல்றதோட அவங்க ரொம்ப நல்லா இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இங்க சொல்லிட்டு போகும்போது ஒரு சிலர் பின்னாடி என்ன பண்ணுவாங்க, அவன் தேவையில்ல, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கண்டிப்பா சிலர் எல்லாம் பேசுவாங்க, அவன் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கிறான், வசனம் பேச மாட்டான், என்னது எழுதிட்டு வந்ததை வாசிச்சுட்டு போயிடலாம். அல்லேலூயா. நான் கொஞ்சம் உங்களை யோசிக்க வச்சுக்கிறேன்னா, எத்தனை பேர் யோசிக்க வச்சிருக்கிறேன்? சிலர் 3ஆம் வானமே போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்து நிற்போம். ஆண்டவருக்காக பக்தியா வாழ்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். எங்கெல்லாம் ஆண்டவரை விட்டு கொடுத்துக்கிறோம் முயற்சி பண்ணுவோம். எங்கெல்லாம் ஆண்டவரை விட்டு கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற வேலை சபைக்கு கட்டடிப்போம்.